வணக்கம் நண்பர்களே. பரபரப்பான தமிழ்நாடு அரசியல் சூழலை பற்றி பார்ப்போமா? விஜய் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சிருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையை அவர் எட்டலை. பெரும்பான்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி 234 234ல் சரியாக பாதிக்கு மேலே ஒரு தொகுதியை வெற்றி பெற்றாதான் பெரும்பான்மை. 117 சரி பாதி, அதுக்கு மேலே ஒன்றுன்னா 118 எம்எல்ஏக்கள் ஒரு நபருக்கு ஆதரவாக அவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து அவங்க முதல்வராகலாம். இப்போ விஜய் அவர்களுக்கோ இருப்பது 108. அதில் விஜய் அவர்களை 2 தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதில் ஒரு தொகுதி கட்டாயமாக ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்போது 107. அப்போ இன்னும் எத்தனை பேர் வேணும்? 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. அந்த 11 எம்எல்ஏக்களுக்கு 5 பேர் காங்கிரஸில் இருந்து வந்துவிட்டார்கள். மீதி இருக்கிற அந்த 6 பேர் யார்? அந்த 6 பேர் வந்தால் தான் முதல்வர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. முன்னாடி சில ஊரில் திரு வாஜ்பாய் அவர்களே பெரும்பான்மைக்கு கம்மியாக இருந்து முதல்வரான கதைலாம் இருக்குது. கர்நாடகத்தில் நடந்திருக்கு, நார்த் சைடு நிறையா நடந்திருக்கு. அதாவது ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மைக்கு கீழே இருந்தாலும் நீங்கள் முதல்வர் ஆகிட்டு சட்டமன்றத்தில் உங்கள் பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை 118 பேரோட சிக்னேச்சர் 118 பேரோட சிக்னேச்சரை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? இந்த 2வது வழியில் போகிறாரு. அதாவது ஆளை காட்டிட்டு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் கேட்குறது என்னென்னா, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் முதல்வர் ஆகிட்டு சட்டமன்றத்தில் என்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன். அந்த பெரும்பான்மை அப்படின்னா என்னென்னா, ஒரு நாளில் சட்டமன்றத்தில் ஒரு நாளில் சொல்லி அந்த நாளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இந்த ஆட்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதில் 118 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கொடுத்தா அந்த ஆட்சி தொடரும். இல்லாத பட்சத்தில் அந்த ஆட்சி கவிழும். இதுதான் அந்த நடைமுறை. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த 6 பேர் யார் வருவாங்க? அடுத்த 6 எம்எல்ஏ விஜய் அவர்களுக்கு யார் வருவாங்க அப்படின்றது தான் இங்கே $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ ஏன் வரமாட்டுறாங்க? அதான் மீதிலாம் நிறைய ஜெயிச்சிருக்காங்களே, அவங்க ஏன் வரமாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் பெரிய கட்சிகள். சரி, புது கட்சியோட போனால் எப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, மீதம் இருக்கிற கட்சிகள் வரலாம் அல்லவா அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் சில பேருக்கு அழைப்பு விடுக்கல, சில பேருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. சரி, அழைப்பு விடுத்தவங்க ஏன் யோசிக்கிறாங்கன்னா, அது அவங்க தனிப்பட்ட காரணம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த 2 பேரும் கட்சியிலிருந்து 6 பேர் தானே தேவை, அவங்கள யாரையாவது கூப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுதான் முடியாது. அங்கே என்னென்னா, ஆன்டி டிஃப்ளெக்ஷன் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டம் 1985 10th ஷெட்யூல்டு 10வது அட்டவணைப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு கட்சியில் இருந்து நம்ம வேற ஒரு கட்சி சின்னத்தில் போட்டி போட்டு நம்ம எம்எல்ஏவை ஆகியிருந்தாலும், அந்த எந்த சின்னத்தில் நம்ம போட்டி போட்டோமோ வெற்றி பெற்றோமோ அந்த கட்சியோட அனுமதி இல்லாமல் வேறொரு கட்சிக்கு நம்ம ஆதரவாகவோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்தாவோ இல்லை அவங்களுக்கு மற்ற வகையில் உதவினாலோ அவங்கள தகுதி நீக்கம் செய்யும் பவர் அந்த கட்சிக்கு இருக்குது. அந்த இறுதி முடிவு யார் எடுப்பாங்க தெரியுமா? சபாநாயகர் தான் எடுப்பார். ஆனால் அவர் உடனடியாகவும் எடுக்கலாம், கொஞ்சம் காலம் கழிச்சும் எடுக்கலாம். ஆனால் அது உச்சநீதிமன்றம் மானிட்டரைஸ் பண்ணும், கண்காணிக்கும். சபாநாயகரால் ரொம்ப இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தினால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது பல பேருக்கு அங்கே போனால் மினிஸ்டர் கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும்னு தெரிஞ்சும் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கட்சி தாவல் தடை சட்டம். இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியோட அனுமதி இல்லாமல் வேற ஒரு கட்சிக்கு போனால் நம்மளை தகுதி நீக்க செய்வாங்க. தகுதி நீக்குனா எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். இதுதாங்க பிரச்சனை. ஸோ விரைவில் சுமூகமாக நடந்து மக்கள் தீர்ப்பு யார் வரணும்னு மக்கள் தீர்ப்பு அளிச்சிருக்காங்களோ அவங்க வருவாங்கன்னு நானும் நம்புகிறேன். பார்ப்போம்.